अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री ராமபிரானுடைய சரித்திரமானது வால்மீகியாலே ஒரு பெரிய மகாகாவியமாக இயற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஸ்ரீராமாயணம் என்று நாம் அதை கொண்டாடுகிறோம். அந்த ஸ்ரீராமாயணம் 7 காண்டங்களை உடையதாக அமைந்திருக்கிறது. அந்த 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வேதாந்த தேசிகன் ஸ்ரீ மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே உரைநடையிலே அருளி செய்கிறார். வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஒரே கத்திய காவியம் என்று சொல்லலாம். இன்னொன்று கருட தண்டகம் என்கிறது ஒன்று உண்டு. ஆனால் அது தண்டகம் என்கிற வகையிலே அமைந்தது, கத்தியம் என்கிற வகையிலே அமைந்தது இது ஒன்றுதான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இது ரகுவீர கத்தியம் என்றே பிரசித்தமாக வழங்கி வருகிறது. அதில் ஒவ்வொரு காண்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை சொல்லி கொண்டு வந்தவர் ஆரண்ய காண்டத்து நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே ராவணன் சீதையை அபகரித்தல், அதற்காக மாரீச்சமானை அனுப்பியது, அதற்கு பிறகு ஜட்டாயு மகாராஜர் அவரோடு போரிட்டு குற்றுயிராக விழுந்தது என்று இந்த விஷயங்களையெல்லாம் தெரிவித்தார். அதற்கு பிறகு அவன் சீதையை அபகரித்து சென்று விட்டான். சென்று விட்ட பிற்பாடு அந்த சீதையை தேடிக்கொண்டு ராமபிரான் போகிறார். அப்படி போகிற வழியிலே கபந்தன் என்று ஒரு அசுரன் அங்கே வருகிறான். அந்த அசுரன் அங்கே இருக்கிறான். அதாவது அந்த கபந்தன் என்பவனுக்கு வயிறும் மார்பும் மட்டும்தான் இருக்குமா, தலையும் கிடையாது, கீழே கால் முதலான தொடை முதலானவைகளும் கிடையாது. ஆனால் அவனுக்கு கை மட்டும் வெகு நீளமாக இருக்கும். எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் அந்த கையை அவன் நீட்டிக்கொள்ளலாம். அவனுடைய வாயும் கூட அவனுடைய வயிற்றிலேயே இருந்தது. அதனால் வேண்டிய ஆகாரங்களை அப்படியே எடுத்து வயிற்றிலே தள்ளிக்கொள்வான் என்று இப்படி ஒரு அசுரன், அது ஏதோ ஒரு அவன் அபராதம் பண்ணினபடியினாலே அவன் மீது ஒரு தேவன் அவனுக்கு ஏதோ அபராதம் ஏற்பட்டபடியினாலே இந்திரன் இப்படி அவனை ஆக்கிவிட்டான் என்றும், ஸ்தூல சிரஸ் என்கிற ஒரு ரிஷி இவனை சபித்தபடியினாலே இவர் ராட்சசனாக ஆகிவிட்டான் என்றும் இப்படியெல்லாம் அவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கபந்தன் என்பவனை வதம் செய்து விட்டார் ராமபிரான். அதாவது கபந்தன் அவன் ராமபிரானையும் பிடித்து இழுக்கிறான். உடனே அவனை வெட்டி சாய்த்து விட்டார். அவனை கொன்று குழியில் போட்டு எரித்த பொழுது அவனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு விட்டது. ராமபிரானாலே இப்படி அவன் வதம் செய்யப்பட்டபடியினாலே அந்த கபந்தனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. உடனே அவன் என்ன ஆனான், மறுபடியும் தன்னுடைய பழைய தன்மையான தேவ ரூபத்தை பெற்றான். தேவனாக ரூபத்தை பெற்று அப்படி அவன் போகிற பொழுது ராமபிரான் சாபம் தீர்த்ததற்கு மகிழ்ந்து அந்த ராமபிரானை துதித்து அவன் என்ன பண்ணினான், இந்த மாதிரி சுக்ரீவனோடு நீ நட்பு கொள்வது உனக்கு நல்லது என்று அந்த கபந்தன் வழி சொல்லுகிறான். இப்படியே போனால் ரிஷிமுக பர்வதம் என்று வரும். அங்கே சுக்ரீவன் என்று ஒரு வானர அரசன் இருக்கிறான். அவனோடு நட்பு கொண்டு நீ சீதையை மீட்க வழி செய்வாயாக என்று அந்த தேவனாக மாறினவன், அதாவது கபந்தனாக இருந்தவன், அவன் ராமபிரானுக்கு இப்படி வழியை சொல்லிவிட்டு போகிறான்.
இந்த விஷயத்தை மிகச் சுருக்கமாக வேதாந்த தேசிகன் இந்த மகாவீர வைபவத்திலே தெரிவிக்கிறார். கல்பித விபுதபாவ கபந்தாபிநந்திதா. கல்பித விபுதபாவ, தேவத்தன்மையை அடைந்தவன். அதாவது விபுதபாவம் என்னால், விபுதன் என்னால் தேவர்கள். அப்போ விபுத பாவம் தேவத்தன்மையை அடைந்து விட்டான். அது கல்பித்த தேவத்தன்மையை பெறப்பட்ட கபந்த அபிநந்தித்த, கபந்தனாலே போற்ற பெற்றவனே, துதிக்க பெற்றவனே என்று அவனை சொல்லுகிறார். இந்த 40வது வாக்கியத்திலே அவனை சொல்லுகிறார். கல்பித விபுதபாவ கபந்தாபிநந்திதா என்று சொன்னார். அவனை கபந்தனாலே துதிக்கப்பட்டவனே என்று மிகச் சுருக்கமாக அந்த விஷயத்தை தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு ராமபிரான் அந்த கபந்தன் இருந்த இடத்தை தாண்டி இன்னும் சற்று தூரம் போகிற பொழுது அங்கே சபரி என்று ஒரு வேடுவச்சி, அவள் அங்கே இருந்த மத்தங்க முனிவர், மத்தங்காசிரமம் என்று இருந்தது, அங்கே இருந்த அந்த முனிவர்களுக்கெல்லாம் இவள் நிறைய பணிவிடைகளெல்லாம் பண்ணி கொண்டிருந்தாளாம். அவள் ஒரு வயது மூத்த ஒரு வேடுவச்சி. அந்த முனிவர்களெல்லாம் இவளை மிகவும் அனுகிரகித்திருந்தார்கள். அந்த முனிவர்களெல்லாம் மேல் லோகத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் இவள் மட்டும் இன்னும் செல்லவில்லை. எதற்காகனா, ராமபிரான் வர வேண்டும், அவனை தான் சேவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறாள் இந்த சபரி என்கிறவள். அவளுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். சபரி மிகவும் அழகாக ராமபிரான் வரப்போகிறான் என்பதற்காக அவனுக்காக பழங்களையெல்லாம் பறித்து வைத்திருந்தாளாம். அந்த பறித்து வைத்திருந்த பழங்களெல்லாம் ராமபிரான் உண்டான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பழங்களெல்லாம் இனிமையாக இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து தன்னுடைய நாக்காலே கடித்து கொடுத்த பழத்தை கூட இவன் ஏற்றுக்கொண்டான் என்று கூட சொல்லுவதுண்டு. அதே மணவாள மாமன்கள் வியாக்கியானத்தில் கூட சபரி தன் நாவுக்கு இருந்த இனிதாயிருந்த பழங்களை சமர்ப்பிக்க என்று சொல்லுகிறார். அப்படி நிறைய பழங்களை சபரி ராமபிரானுக்கு கொடுக்க அதை மிகவும் அன்போடு ஏற்றுக்கொண்டான் ராமபிரான். அதற்கு பிறகு சபரியானவள் தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடிக்கே போய் சேருவதாக சொன்னால் அப்பொழுது ஒரு திவ்ய விமானம் ஆகாயத்திலிருந்து வந்தது. உடனே அந்த விமானத்தில் ஏறிக்கொண்டு இவள் சென்று விட்டாள் என்று அந்த சபரியினுடைய சரித்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியச்சாரிஷம். நான் இங்கே இருக்கிற பொழுது எந்த முனிவர்களுடைய திருவடி வாரத்தில் கைங்கரியங்களை பண்ணினேனோ அவர்களுடைய பாதமூலத்தை நான் அடையப் போகிறேன், ஆச்சாரியன் திருவடியை அடையப் போகிறேன் என்று சபரி சொன்னாள் என்று. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கூட ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவர் மரணமடைந்தார் என்றோ இறந்து விட்டார் என்றோ இன்னும் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார் என்றோ கூட சொல்லுவதில்லை. பின் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவர் இறந்து விட்டால் அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்து விட்டார் என்று அப்படித்தான் சொல்லுவது என்று ஒரு வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உண்டு. அதற்கு கூட மூல காரணமாக இதைத்தான் காட்டுகிறார்கள். இந்த சபரி தான் இங்கிருந்து விடுபட்டு போகிற பொழுது பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியச்சாரிஷம் என்று சொன்னபடியினாலே அந்த ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்தை அடைவது என்கிறது அது மிக உயர்ந்தது. அதை சபரி அனுஷ்டானத்தில் காட்டினாள். அதை ராமபிரான் பார்த்து கொண்டிருந்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை மிகச் சுருக்கமாக 41வது வாக்கியத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. அவந்திய மகிம முனிஜன என்னால் என்ன? வீணாகாத பெருமைகளை உடைய முனி கூட்டங்கள், அதாவது முனிவர்களுடைய பெருமைகளெல்லாம் மிக அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. அவர்களுக்கு சொல்லப்படுகிற பெருமைகள் எதுவுமே புகழ்ச்சிக்காகவோ மற்றொன்றுக்காகவோ சொல்லவில்லை. அவர்களாம் பெருந்தவன் செய்தவர்கள். அப்படிப்பட்ட முனிஜன பஜன, அந்த முனிஜனங்கள் என்று அங்கே இருந்த முனிவர்கள் எல்லாருக்கும் இவள் என்ன பண்ணினாள்? சபரி என்பவள் அங்கே இருந்து தொண்டு செய்தாள். அவர்களுக்கெல்லாம் கைங்கரியத்தை செய்தாள். அதனால் முஷித ஹிருதய கலுஷ, அதனால் இவளுடைய பாபங்களெல்லாம் கழிந்து விட்டது. அதாவது நாம் மோட்சத்திற்கு போக வேணுமானால் நம்முடைய பாபம் கழிந்தால்தான் போகும். அது பலவிதமாக கழிகிறது. இங்கே ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணினபடியினாலே இவளுக்கு அந்த பாவங்கள் அனைத்தும் கழிந்து விட்டன. மூஷித ஹிருதய கலுஷா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சபரி மோக்ஷ, அந்த சபரியானவள்
இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு தேவலோகத்திலிருந்து வந்திருந்த அந்த புஷ்பக விமானத்திலே இவள் ஏறிக்கொண்டாள். அதை ராமபிரான் பார்த்து கொண்டிருந்தானா. அதனால சொல்றார், சபரிமோக்ஷ சாட்சி பூதா, சபரியினுடைய மோட்சத்திற்கு சாட்சியாய் இருந்தவனே என்று அவனை கொண்டாடுகிறார். இப்படி அவள் மோட்சத்துக்கு போகிற பொழுது நேரே ராமபிரான் கண்ணாலே பார்த்தானோ இல்லையோ, அவளும் ராமபிரானுக்கு தொண்டு செய்து விட்டு அவனுக்கு ஏதோ கைங்கரியம் பண்ணி விட்டு அவனுக்கு பழங்களை எல்லாம் கொடுத்து அவனை உபச்சரித்து விட்டு தன்னுடைய ஆச்சாரியர்களுடைய திருவடிவாரத்தை அவள் அடைந்தாள் என்பதை ராமபிரான் நேரே பார்த்தான் என்று அந்த விஷயத்தை இங்கே தெரிவித்தார். ஆக இதோடு இந்த ஆரண்ய காண்டத்து நிகழ்ச்சிகளெல்லாம் நிறைவு பெறுகின்றன. அடுத்தபடியாக கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள், அதை சொல்லுகிறார். அங்கிருந்து சபரியை விட்டு தாண்டி சென்றவன் அந்த கிஷ்கிந்தை என்கிற பகுதிக்கு வருகிறான். அங்கே வந்தவுடனே முதலிலே கண் முன்னாலே தோன்றியவன் யார் என்றால் ஹனுமான். அதாவது சுக்ரீவனும் ஹனுமானும் ஏகாந்தமாக அங்கே ஒரு ரிஷியமுக பர்வதத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். வெகு தூரத்திலிருந்து பார்த்தால் இப்படி 2 பேர் முனிவர்கள் போல அவர்கள் தோற்றத்திலே இருந்தார்கள். ஆனால் பார்க்கறதுக்கு ராஜலட்சணங்கள் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் யார் என்று தெரியவில்லையே, நம்மை அழிப்பதற்காக வாலியாலே அனுப்பிக்கப்பட்டவர்களாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறான். வாலிக்கும் அவனுக்கும் ஆகாதல்லவா, அதனால் வாலிதான் நம்மை அழிப்பதற்காக யாரையோ அனுப்பியிருக்கிறான் என்று முதலிலே சந்தேகப்படுகிறான். உடனே ஹனுமான் என்ன சொல்லுகிறான், அவனுடைய மந்திரி, சுக்ரீவனுடைய உற்ற தோழனும் மந்திரியுமாய் இருப்பவன், நான் போய் யார் என்று பார்த்து வருகிறேன் என்று வந்து இவர்கள் முன்னாலே நிற்கிறான். இந்த ராமலக்ஷ்மணர்கள் முன்னாலே நிற்கிறான். பார்த்தால் இவர்கள் கையும் வில்லுமாக நிற்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது நல்ல ராஜலக்ஷணம் தெரிகிறது. ஆனால் ஜடாமுடி அறிந்து மரவுரி தரித்திருக்கிறார்கள். ஜடாமுடி மரவுரிக்கும் வில்லுக்கும் என்ன பொருத்தம்? அது இல்லையே. ஆகையினால மிக அழகாக ஒரு கேள்வியை கேட்கிறான். ராமபிரானை பார்த்து மிக அழகாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன்ன விபூஷிதாக என்று கேட்கிறான். உன்னுடைய உருண்டு திரண்டு அழகான திருத்தோள்கள், எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டிய தோள்கள் ஏன் அலங்கரிக்கப்படவில்லை என்று கேட்டான். அதனுடைய கருத்து என்ன? இது ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட வேண்டிய தோள் என்று சொன்னால் அது சத்திரியர்களுடைய தோள், அது அரசனுக்கு உரிய தோள். அது ஏன் அலங்கரிக்கப்படவில்லை என்று கேட்கிற பொழுதோ, நான் முனிவன் தானே, எனக்கு ஏது ஆபரணம் என்று சொல்லிவிட்டால் அப்போ இவன் அரசன் அல்ல என்பது உறுதியாகிவிடும். இல்லை அரசன்தான், ஆனால் முனிவனாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இப்பொழுது இவர் முனிவனாக வேஷமிட்டிருப்பதற்கும் காரணம் புரியும் என்று எல்லாவற்றையும் ஊகித்து ஒரே வார்த்தையிலே இப்படி ஒரு கேள்வியை காட்டான். அதிலேயும் கூட நம்முடைய ஆச்சாரியர்கள் இன்னும் விசேஷமான அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எல்லா ஆபரணங்களாலும் மறைக்கப்பட வேண்டிய தோள்கள், அந்த தோளினுடைய அழகு இருக்கிறதே, அது மற்றவாளுடைய கண்ணிலே பட்டால் அது கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுமாம், கண்ணெச்சில் ஏற்பட்டு விடுமாம். அதனால் ஹனுமான் அங்கேயே மங்களாசாசனம் பண்ணுறான். என்ன மங்களாசாசனம்னா, எல்லா ஆபரணங்களாலே மறைத்து வைக்க வேண்டிய தோள்களை ஏன் இப்படி மறைக்காமல் எல்லோருக்கும் காட்டி கொண்டு வருகிறாய் என்று இப்படி கேட்டான் என்று அதை கூட சொல்லுகிறார்கள். சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன்ன விபூஷிதாக என்றெல்லாம் அவன் கேட்டான். ரொம்ப அழகாக பேசினான், சுருக்கமாக பேசினாலும் மிக ஆழ்ந்த கருத்துள்ள வச்சனங்களை பேசினான். அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த 42வது வாக்கியத்தாலே. பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா. பிரபஞ்சனத்தனையன் என்னால் பிரபஞ்சனன் என்று வாயுதேவனுக்கு பெயர். அவனுடைய தனையன் என்னால் அவனுடைய வாயு புத்திரனான ஹனுமான். அவனுடைய பாவுக பாஷித, மிகவும் மங்களமான பேச்சு என்கிறார். மங்களமான பேச்சுன்னா எது மங்களம் இங்கே? அதான் அவனுடைய தோள்களை ஏன் நீ மறைக்காமல் வருகிறாய், இது கண்ணெச்சல் பட போகிறதே என்று சொன்னான் அல்லவா. அதனால் அதுவே மங்களாசாசனம். ஆக மங்களமான பேச்சுக்களாலே என்ன ஆயிடுது? உடனே ராமபிரானுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடடா, என்னமா பேசுகிறான். நான் ருக் வேத வினீதஸ்ய ந அயஜது வேத தாரிணா ந அசாம வேத விதுஷா ஏவம் சக்கியமேவம் பிரபாஷித்தும் என்று வேதங்களை கற்காதவனாலே இப்படி பேச முடியாது. இவ்வளவு அழகாக பேசுகிறானே, ஆர்கொலி சொல்லின் செல்வன் என்று இவனுக்கு சொல்லின் செல்வன் என்கிற பட்டத்தை கொடுத்ததாக கம்பர் கூட சொல்லுகிறார். அப்படி ராமபிரானை தன்னுடைய பேச்சாலே ஹனுமான் மகிழ்வித்தான் என்கிற விஷயத்தை
என்ன சொல்லுகிறார்? அனுமனுடைய பேச்சாலே மகிழ்விக்கப்பட்ட ராமபிரானே, ஹிருதயத்தை உடையவனே என்று அவனை இந்த வாக்கியத்தாலே அப்படி கொண்டாடுகிறார். இன்னும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.